Hi students, this is தேன்மொழி. ஸோ எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் நான் படிச்சிருக்கேன். ஸோ என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா சிஸ் ப்ரோ ஜெர்னி. ஸோ இதில் நான் பாட்னி சப்ஜெக்ட் ரிலேட்டடான சில டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வீடியோ கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th பாட்னி சாப்டர் 1ல் வந்து ரீப்ரொடக்ஷனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இதில் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எசென்ஷியல் ப்ராசஸ். ஸோ அதாவது எல்லா லிவிங் ஆர்கானிசம் உயிரோடு இருக்கிற பிளான்ட் ஆகட்டும், அனிமல் ஆகட்டும், ஹியூமன் பீயிங்ஸ் ஆகட்டும், ஸோ ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பாக நடந்தால் தான் நமக்கு புதுசாக ஸ்பீஷியஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷன் நடக்கலை அப்படின்னா ஒரே ஒரு பேரண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க ஏஜ் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் இல்லாத போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடியூஸ் அதாவது புதுசாக உற்பத்தி செய்ய போகிறாங்க, உருவாக்குறவங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து 2 கேட்டகரியாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று ஏசெக்ஷுவல், இன்னொன்று செக்ஷுவல். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் ஏசெக்ஷுவல். ஏசெக்ஷுவல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு செக்ஷுவல் தெரியும். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் மேல் ஃபீமேல் கேமிட்ஸ் ஃப்யூஸ் ஆகி நமக்கு நியூ ஸ்பீஷியஸ் கிடைப்பாங்க. அதே இங்கே ஏசெக்ஷுவல். ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு எந்த விதமான கேமிட்ஸுமே இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இட் ரீப்ரொடியூஸ் தேர் ஓன் ஸ்பீஷியஸ் ஆன் வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட்ஸ். ஸோ கேமிட்ஸே தேவையே இல்லை. இங்கே ஜஸ்ட் வந்து அவங்களுடைய பாடி ஆர்கன்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா புது ஸ்பீஷியஸை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லோயர் பிளான்ட்ஸ், ஃபங்கை, அனிமல்ஸ். ஸோ இதில் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், பைனரி ஃபிஷன், ரீஜெனரேஷன், ஜெமா. ஸோ இந்த மெத்தடில் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணி புது பிளான்ட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போது நீங்கள் 12th ஹையர் வந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால நம்ம இதில் வந்து ஹையர் பிளான்ட்டோடைய ரீப்ரொடக்ஷனை எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டை நீ கையில் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அந்த பிளான்ட்டோடைய ரூட் இது, ஸ்டெம்மு இது, லீஃப் இது, பட்டு, ஃப்ளவர் இது, சீடு இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீ டிஃபைன் பண்ணணும். இதுதான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா அதெல்லாம் ஹையர் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையர் பிளான்ட்ஸில் நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நடக்குது அப்படின்னா அதோடைய ஸ்டெம்மோ, ரூட்டோ, லீஃபோ, இலை, தண்டு, வேர், இதில் ஏதாவது ஒரு பாட்டில் இருந்து நமக்கு ஒரு புது பிளான்ட், என்டையர் பிளான்ட்டே வந்து நம்மளால் வளர்க்க முடியும், உருவாக்க முடியும். அதுதான் வந்து ஹையர் பிளான்ட்ஸில் நடக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு எந்த ஒரு கேமிட்ஸுமே தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு பார்ட் இருந்தால் போதும், ஒரு பிட் ஆஃப் பார்ட்ஸ். அது ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே எல்லா பிளான்ட்டுமே பொருந்தாது. ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து வேர்ல இருந்து நமக்கு உருவாகும், ஒரு சிலது தண்டுலேருந்து, ஒரு சிலது ரூட்டில் இருந்து நமக்கு லீஃப்லேருந்து உருவாக்கலாம். ஸோ ரிமைனிங் எந்த தாவரம் எந்த பார்ட்டில் இருந்து நமக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மூலிமா உருவாகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நமக்கு சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன், ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இந்த மூணுலேயுமே நடக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரூட், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட். ஸோ ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஸ் க்ரோஸ் ஆன் நியூ பிளான்ட். அதாவது முட்டு மாதிரி ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டோ, ஸ்டெம்மோ, லீஃப்லேயோ உருவாகும். அந்த முட்டு தான் வந்து ஒரு புது பிளான்ட்டை உருவாக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரூட்டு, டெவலப் பட்ஸ் ஆன் ரூட்டு. வேரில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு போன்ற அமைப்பு வந்து உருவாகுது. ஸோ அது ஒரு புது பிளான்ட்டை உருவாக்குது. ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம். ஸோ கருவேப்பிலை செடி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பிடிக்கி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேரில் வர அந்த பட்ஸ் தான் வந்து ஒரு புது பிளான்ட்டெல்லாம் உருவாக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஒரு செடி நம்ம வச்சோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 செடி 12 செடி மாதிரி
என்ன ஆகும், அந்த வேர்ல இருந்து குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். வேர் போடுற இடம் எல்லாமே புதுசா நிறைய செடிகள் வந்து வளர்ந்துரும். ஸோ முராயா அப்படிங்கிறது அதோட சயின்டிஃபிக் நேம். ஸோ நெக்ஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் வந்து இந்த பட்ஸ் வந்து இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா புது பிளான்ட் கிடைக்கும். ஸோ என் ஸ்டெம்மில் எந்த இடத்துல இந்த நோட்ஸ் பட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடில். இப்போ இங்கே நான் ஸ்டெம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஸ்டெம்மில் வந்து நமக்கு 2 போர்ஷன் இருக்கும். ஒன்று நோடு, இன்னொன்று இன்டர் நோடு. கணு இடைப்பகுதி. ஸோ இங்கே இந்த 2 கோடும் இருக்கு இல்லைங்களா, இதுதான் கணு நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கு அந்த கேப், நடுவில் இருக்க இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா இன்டர் நோடு. ஸோ இங்கே இந்த நோடு போர்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு இந்த பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பட்ஸ்லேருந்து தான் நமக்கு புதுசாக வந்து பிளான்ட்டு முளைக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டெம்ல பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் சில சூழ்நிலைகளால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆகிருக்கு, உருமாற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது தண்டு தான், ஆனால் அது என்ன தண்டு எப்பயுமே என்ன பண்ணும், தரைக்கு மேலே தான் வளரும். ஆனால் இந்த உருமாற்றம் அடைஞ்சதுனால கால சூழ்நிலைகளால் அதனால சர்வை பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருமாற்றம் அடைச்சிருக்காங்க. ஸோ மாடிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ இப்படி அது மாடிஃபை ஆகுது அப்படின்னா அது என்ன பண்ணிட்டாங்கன்னா தரைக்கு அடியில் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ தரைக்கு அடியில் இருந்தாலே நம்ம அதை வேர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே நம்ம அவங்கள வேர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ மண்ணுக்கு அடியில் வாழ்கிற தண்டுகள். ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆனியன், பொட்டேட்டோ, ஜிஞ்சர். ஸோ நிமிஷம் இங்கே பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ முராயா கருவேப்பிலை. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட்டுக்கான டயக்ராம் இது. ஸோ அதோடைய தண்டு பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த தண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புது செடி அப்படியே முளைச்சிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து ரூட்டுக்கு. அடுத்தது ஸ்டெம் மாடிஃபிகேஷனுக்கு பாருங்கள். அதில் இது இஞ்சி. ஸோ இஞ்சியில் இங்கே பாருங்கள் அங்கங்கே இப்போ நீங்கள் கடையிலேயே இஞ்சி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு கொஞ்ச நாள் கழித்து முளைக்கிற மாதிரி ஒரு ஒயிட் எல்லோ கலர் மாதிரி ஒரு மொட்டு மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை உடச்சி நீ மண்ணில் வச்சிங்க அப்படின்னா அது புதுசாக ஒரு இஞ்சி பிளான்ட்டாக வளரும். ஸோ இது வந்து ரைசோம், ஜிஞ்சிபர் அஃபிஷினாலிஸ். நெக்ஸ்ட்டு கார்ன் கொலகேஷியா. ஸோ இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லோ கலரில் பாருங்கள், எல்லோ வித் ஒயிட் கலரில் வந்து பட்ஸு ஃபார்ம் ஆகுது. இதை வந்து அப்படியே மண்ணில் வச்சோம் அப்படின்னா இது ஒரு புது பிளான்ட்டாக நமக்கு வளரும். நெக்ஸ்ட்டு சொலானம் டியூபரோசம் பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோவை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ளார முளைப்பு வந்துடும். ஸோ இதுவும் நமக்கு புதுசாக பிளான்ட்டு க்ரோ ஆகிறதுக்கு தான். அடுத்தது ஆனியன், அல்லியம் சிஃபா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸு. ஆனியனை 2ஆக கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் பட்ஸ் இருக்கும். ஸோ இதை இந்த ஒரு முழு ஆனியனையும் நீங்கள் எடுத்து மண்ணில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு புதுசாக நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு நியூ ஆனியன்ஸ் நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து லில்லியம் பிளான்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோடைய அந்த ஸ்கேல் லீவ்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு புது பிளான்ட்டை உருவாக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது அதாவது ஜிஞ்சர், கார்ன், சொலானம் டியூபரேசம், அடுத்தது ஆனியன், நெக்ஸ்ட்டு லில்லியம். ஸோ இவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா நமக்கு மாடிஃபிகேஷன், ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டர்ஸ். ஸோ இதில் இருந்து நமக்கு புதுசாக நிறைய பிளான்ஸ் வந்து கிடைக்கிறாங்க. அடுத்தது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் லீஃப், இலையிலேருந்து நமக்கு எப்படி கிடைக்கிறாங்க. ஸோ டெவலப்பிங் பட்ஸ் ஆன் லீவ்ஸ். லீஃப்ல இருந்து இந்த மாதிரி வந்து ஒரு பட்ஸ் உருவாகுது. ஸோ அந்த லீஃப் வந்து கட்டாயி எங்கேயாவது மண்ணில் விழுது அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு பிளான்ட் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரையோஃபில்லம், சென்டல்லா ஏஷியாட்டிகா. இந்த தாவரத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா பிரையோஃபில்லம். அதாவது
கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படிங்கிற பிளான்ட்டு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த லீஃபை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதோடைய ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வேர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேர் வந்து இப்போ இந்த இலையை நீங்கள் சின்னதாக கிள்ளி போட்டிங்க அப்படின்னா கூட அதுலேருந்து ஒரு புது பிளான்ட் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பிரையோஃபில்லம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படி, அதாவது கட் பண்ணி நீ தூக்கி போட்டீங்கன்னா புது பிளான்ட் வரும். அடுத்தது சென்டல்லா ஏஷியாட்டிகா, வல்லாரை கீரை. ஸோ இந்த கீரை எப்பயுமே நமக்கு நல்லா தெரியும், ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கீழே இதோடைய அந்த தண்டு பாருங்க, நல்லா நீளமாக போயிட்டே இருக்கா. ஸோ அதில் ஒவ்வொரு தண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து தரைகீழ் தண்டு இருக்குது. இந்த ஒவ்வொரு தண்டுலையும் பார்த்தீங்கன்னா இது ரன்னர் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து நமக்கு நியூ பிளான்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். அடுத்தது ஸ்டோலன் மெத்தடில் பாருங்கள், இந்த பிளான்ட்டு இது வந்து மதர் பிளான்ட்டு, இதுலேருந்து டாட்டர் பிளான்ட் நமக்கு கிடைக்கிது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், இந்த பிளான்ட் மதர் பிளான்ட் இருக்கும் போதே அது கூடயே சேர்ந்து அட்டாச் ஆகி டாட்டர் பிளான்ட் ஃபார்ம் ஆகி ஃபைனலாக இதுக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் எடுத்துக்கிட்டு அது க்ரோ ஆன உடனே இதுலேருந்து அது கட் ஆயிரும். அடுத்தது ஆஃப் செட்டு இதெல்லாம் வாட்டர் பிளான்ட்டு. அடுத்தது சக்கர், அதில் சக்கர், ஆஃப் செட் இதெல்லாம் பாருங்கள் தண்ணியிலேயே இருக்கக்கூடிய தாவரங்கள் இதெல்லாம். அடுத்தது ஆக்சிலரி பட்ஸில் டைஸ்கோரியா. ஸோ ஒரு பல்ப் மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகி அதில் பிளான்ட் கிடைக்கும். ஸோ இவங்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷனில் நமக்கு வந்து புது பிளான்ட்டு கிடைக்கிறதுக்கான ஹெல்பர்ஸ். ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு. ஸோ ரூட் அப்படின்னா ரூட்லேருந்து கிடைக்கும் நமக்கு புது பிளான்ட்டு, ஸ்டெம்முலேருந்து நமக்கு கிடைக்கும், லீவ்ஸ்னால் லீஃப்லேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதோடைய அட்வான்டேஜஸ். ஸோ என்னென்ன மாதிரி அட்வான்டேஜஸ் நமக்கு வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு நிறையா மேல் பிளான்ட் வேணும், ஃபீமேல் வேணும் அப்படின்னு நம்ம தேடவே தேவையில்லை. ஸோ ஒரே ஒரு பிளான்ட் இருந்தால் போதும், நமக்கு ப்ராபகேஷன் பதியம் போட்டு அதிலிருந்து நாம் புது பிளான்ட்ஸை எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்த நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புது பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், அதாவது இந்த தாவரத்துலேருந்து தான் இது வந்திருக்கு அப்படின்னு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடலாம். இது என்னடா இது அம்மா மதர் பிளான்ட் வேற மாதிரி இருக்கு, டாட்டர் பிளான்ட் வேற மாதிரி இருக்குன்னு நமக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம வேறுபடுத்தியே பார்க்க முடியாது. ஸோ மதர் பிளான்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு டாட்டர் பிளான்ட்ஸ் இருக்கும். அடுத்தது நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஈஸியாக நமக்கு நிறைய பிளான்ட்ஸ் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது இது நிறைய பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர்ஸ்லேயும் ஃபார்மர்ஸும் வந்து இந்த மெத்தடை அதிகமாக யூஸ் பண்ணி லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய பிளான்ட்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அட்வான்டேஜ் நிறையா இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்றாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கணும் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த வகையான ஒரு புது ஜெனட்டிக் வேரியேஷனுமே நமக்கு கிடைக்காது. அதாவது இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஜென்ரேஷன் நிறைய வந்து மாறிக்கிட்டே இருக்குது வேர்ல்டில். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாம் ஒரு பிளான்ட்ல மேலே வந்து முட்டைகோஸ் இருக்கிற மாதிரியும் கீழே வந்து கேரட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி இது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஓல்டு மெத்தடில் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு ஸ்பேஸும் பத்தாது, அதே மாதிரி நமக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுட்டும் வந்து ஃபுட்டும் நமக்கு பத்தாது போயிடும். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தட்ஸ் வந்து யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக நிறையா நியூ வெரைட்டிஸை காம்பினேஷனாக ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்பேஸை குறைச்சி ஒரு பிளான்ட்லேயே நமக்கு மேக்ஸிமம் ஒரு 2 வெஜிடபிள்ஸோ 2 ஃப்ரூட்ஸோ வர மாதிரி நிறையா ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஜெனட்டிக் வேரியேஷன் இதில் பண்ண முடியாதுங்கிறது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். Thank you.